அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம 4ஆம் வகுப்பு தமிழ் பாட புத்தகம் பருவம் 3லிருந்து பாடம் 6 திருக்குறள் கதைகள் இந்த பாடப்பகுதியை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். முதல்ல பொறுமையும் பொறுப்பும். அதாவது இங்க திருக்குறள்ல ஒரு கதை மூலமா அழகா விளக்கியிருக்காங்க. முதல்ல இது என்ன கதைன்னு பார்க்கலாம். பொறுமையும் பொறுப்பும். தாமஸ் ஆல்வா எடிசன் அவர்கள் ஒரு புகழ்பெற்ற அறிவியல் அறிஞர். இவர் பலமுறை தோல்வியை கண்டு அவருடைய பெரும் முயற்சிக்கு பின்னாடி ஒரு மின் விளக்க கண்டுபிடிச்சார். நண்பர்களுக்கும் மற்ற அறிவியல் அறிஞர்களுக்கும் தான் கண்டுபிடிச்சதை செய்து காட்டணும்னு விரும்பினாரு. அதுக்காக நிகழ்ச்சி ஒன்றையும் ஏற்பாடு செஞ்சார். எல்லாரையும் வரவழைக்கிறாரு. எல்லாரும் அவருடைய ஆய்வகத்துக்கு வராங்க. அவருடைய ஆய்வகத்தினுடைய மேல் தளத்துலதான் இதற்கான கூட்டம் தொடங்குது. எடிசன் தன்னுடைய உதவியாளர்கிட்ட அந்த மின்விளக்கை எடுத்துட்டு வரும்படி சொல்றாரு. உதவியாளர் அதை எடுத்துட்டு வரும்பொழுது திடீர்னு கை தவறி கீழே விழுந்துடுது. அதனால அந்த கூட்டமே தள்ளி வச்சிடுறாங்க. மீண்டும் அவர் முயற்சி செஞ்சு அந்த மின்விளக்கை மறுபடியும் உருவாக்குறாரு. அதனை மறுபடியும் அந்த உதவியாளர்கிட்டயே சொல்றாரு, அதை எடுத்துட்டு வரபடி சொல்றாரு. அதனால அங்க இருக்கிறவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, மின்விளக்கை கீழே போட்டு உடைச்சவர்கிட்டயே நீங்க மறுபடியும் அந்த வேலையை கொடுக்குறீங்களே அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு எடிசன் என்ன சொல்றாருன்னா, உடைஞ்ச பொருளை மீண்டும் உருவாக்க என்னால முடியும். ஆனா உதவியாளருடைய மனதை நான் உடைச்சு காயப்படுத்திட்டா அதை சரி செஞ்சு கொடுக்க முடியுமா அப்படின்னு கேக்குறாரு. அது மட்டும் இல்லாம மீண்டும் அதே பணியை அவர்கிட்ட கொடுக்கும்போது அவர் அந்த பொறுப்பை உணர்ந்து கவனமாகவும் செயல்படுவாரு, பணிபுரிவாரு அப்படின்னு சொல்றாரு எடிசன் அவர்கள். அப்போ எடிசனுடைய வெற்றியை பெற்று தந்த அந்த பொறுமை அப்படின்ற குணத்தை தான் மற்றவர்களும் உணர்ந்து பாராட்டுறாங்க. இப்போ இதுல வச்சுதான் நம்ம இந்த குறளை படிக்க போறோம். நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும். இதுல நிறை அப்படின்றது முழுமை, நீங்காமை அப்படின்னா விலகாது இருத்தல், பொறை அப்படின்றதுடைய பொருள் பொறுமை, ஒழுகுதல் அப்படின்னா பின்பற்றி நடத்தல். இந்த குறளுடைய பொருள் என்னன்னா, நிறை உடையவராக இருக்கும் தன்மை. நிறைனா முழுமை உடையவராக இருக்கும் அந்த தன்மை தம்மை விட்டு நீங்காமல் இருக்க வேண்டுமானால் பொறுமையை போற்றி பின்பற்ற வேண்டும். பொறுமையா இருக்கணும். அதுதான் ஒருத்தருக்குடைய ஒரு முழுமையை கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க. இந்த குறள் பொறையுடைமை அதிகாரத்துல 154வது குறள். அடுத்த குறளுக்கான கதையை பார்க்கலாம். மெய்ப்பொருள் காண்போம். மெய் அப்படின்னா உண்மை, உண்மையான பொருளை காண்போம் அப்படின்றதான் அந்த கதை. மாட்டு வண்டி ஒன்றுல தேங்காய்களை ஏத்திக்கிட்டு வேகமா வந்துட்டு இருந்தாரு வணிகர் ஒருவர். அவர் வழியில ஒரு குறுக்கு பாதை ஒண்ணு வருது. எதிரில அவர்கிட்ட கேக்குறாரு, இந்த சாலையில போனா ஊர் வருமா அப்படின்னு கேக்குறாரு. வரும், போகலாம் அப்படின்னு சொல்றாங்க அந்த வழியில வந்தவர். அப்புறம் இந்த வணிகர் அந்த மாட்டு வண்டியில கொஞ்சம் தூரம் போயிட்டு இருக்காரு. அங்க வழியில ஒரு சிறுவன் இருக்கிறான். அந்த சிறுவன் அவரை பார்த்து கையசைக்கிறான். அப்போ இவர் சொல்றாரு, அந்த வணிகர் சொல்றாரு, என்ன தம்பி உன்னை ஏத்திக்கிட்டு போகணுமா அப்படின்னு கேட்டுட்டு, அதுக்கு எனக்கு நேரம் இல்லை அப்படின்னு அவரே சொல்லிட்டு வேகமா போறாரு. அப்போ சிறுவன் நில்லுங்க நில்லுங்க, இப்படி போனா நேரம் அதிகம் ஆகும் அப்படின்னு அந்த சிறுவன் சொல்றான். போய் சேர எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு அந்த வணிகர் கேட்கிறாரு. அதுக்கு மெதுவாக 10 நிமிடத்துல போயிடலாம், அதை வேகமா போனா அரை மணி நேரம் ஆகும் அப்படின்னு சிறுவன் சொல்றான். சிறுவன் சொன்ன பதில கேட்ட அந்த மாட்டு வண்டிக்காரருக்கு ஒண்ணுமே புரியல. சிறுவன் தானே ஏதோ விளையாட்டா பேசுறான் அப்படின்னு நினைக்கிறாரு. வேகமா போனா எப்படி அதிக நேரம் ஆகும் அப்படின்னு தனக்குள்ளேயே கேட்டுக்கிறாரு. அந்த சிறுவன் சொன்னதை அவர் பொருட்படுத்தாம வண்டியை வேகமா ஓட்டிட்டும் போறாரு. சிறிது தூரம் போனதுமே சாலை குண்டும் குழியுமா இருக்குது. அங்கங்க கற்களும் நிறைஞ்சு இருக்கு. அதனால வண்டி தடுமாறி கீழே கவிழ்ந்து போது தேங்காய்கள் எல்லாம் சிதறி போடுது. வண்டியை தூக்கி நிறுத்தின அவரு கீழே சிதறி இருக்கிற தேங்காயில ஒவ்வொன்னா எடுத்து வண்டியில போடுறாரு. அதுக்கு அரை மணி நேரத்துக்கும் மேல அதிகமாகுது. அப்பதான் அந்த வண்டிக்காரருக்கு அந்த சிறுவன் சொன்னதனுடைய பொருள் புரியுது. அதாவது அவர் மெதுவா வந்திருந்தா 10 நிமிடத்திலயும், வேகமா வந்தா அரை மணி நேரம் ஆகும்னு சொன்னாலே அதனுடைய பொருள் இப்பதான் அவருக்கு விளங்கிச்சு. அதாவது அந்த குண்டு குழியுமா இருக்கிற சாலையில அவர் மெதுவா போயிருந்தா மெதுவா 10 நிமிடத்துல கடந்துட்டு இருக்கலாம். அவர் வேகமா வந்ததால தடுமாறி கீழே விழுந்து அது மொத்தத்தையும் எடுத்து போட்டு அவருக்கு போறதுக்கு அரை மணி நேரம் ஆகுது. இதுதான் அதனுடைய பொருள். இப்ப அதுக்கான குறளை பார்க்கலாம். எப்பொருள் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அறிவுடைமை அதிகாரத்துல 423வது குறள் இது. இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, எந்த பொருளை யார் ஒருத்தர் யாரிடமிருந்து கேட்டாலும் அந்த சொன்னவர் எப்படிப்பட்டவர்னு பார்க்காம அதனுடைய மெய்யான பொருளை காண்பதுதான் அறிவு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த குறளுக்கான தலைப்பு அழகு. இதை பத்தின ஒரு கதையை பார்க்கலாம். கந்தனுடைய குணமே கோபம் 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 அப்படின்னு அழுது. கந்தனை பத்தி யாராவது விசாரிச்சா எப்பவுமே கோபத்தோட ஒருன்னு இருப்பானே, அலைவானே, அவனை தானே கேக்குறீங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவன் அந்த மாதிரி ஆயிட்டான். அவன்கிட்ட நெருங்கி பழகவும் எல்லாருமே பயந்தாங்க. கந்தன் ஒரு நாள் தன்னுடைய 5 வயது தங்க கிட்ட பேசிட்டு இருக்கான். அண்ணா, ஏன் உன் முகம் எல்லாம் இப்படி இருக்கு அப்படின்னு தங்க கேக்குறான். தன்னுடைய முகத்தை கண்ணாடியில பார்த்தான் கந்தன். என்னன்னு அவனுக்கு ஒண்ணுமே புரியல. இன்னுமா புரியல அப்படின்னு அவருடைய தங்கை கேக்குறான்.
புரியலையே, என்ன சொல்கிறாய் அப்படின்னு கந்தன் கேக்குறான். அப்போது அங்க வந்து அம்மா வந்து, கந்தா, நெருப்புல வாடிய பூக்கள் தம்மோடு பொலிவை எல்லாம் இழக்கும். அதுபோல உன்கிட்ட மாறாம இருக்கிற அந்த கோபத்தால உன்னுடைய அழகான முகம் கடுகடுன்னு மாறி இருக்கு தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க. அம்மாவும் தங்கையும் சொன்ன அதனுடைய அர்த்தம் வந்து அவனுக்கு அப்பதான் புரிஞ்சுது. தன் கோபத்தை சிறிது சிறிதா கட்டுப்படுத்த தொடங்கினான் கந்தன். எல்லாரிடமும் அன்பா பழகினான். சில மாதங்கள் சென்றது. அப்போ அவன் வந்து கண்ணாடியில தன்னுடைய முகத்தை பார்த்தான். அது வந்து ரொம்ப அழகா இருந்தது அவனுடைய முகம். இப்ப அதனுடைய குரல் என்னன்னா, தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க, காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம். இது வந்து வெகுளாமை அப்படின்ற அதிகாரத்துல 305வது குரலா கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல சினம் அப்படின்றது கோபம், காவாக்கால் அப்படின்னா காத்து கொள்ளாவிட்டால், கொல்லும் அப்படின்றதுடைய பொருள் வந்து அழிக்கும். இப்ப இந்த குரலுடைய விளக்கத்தை பார்க்கலாம். தன்னைத்தானே காத்துக்கொள்ள விரும்பினால் கோபத்தை கட்டுப்படுத்தி காத்துக்கொள்ள வேண்டும். அவ்வாறு காத்துக்கொள்ளாவிட்டால் கோபம் தன்னையே அழித்துவிடும். இதுதான் இந்த குரலுடைய பொருள். அறிந்து கொள்வோமா இதுல பார்க்கலாம். திருக்குறள்ல முதல்ல அச்சிடப்பட்ட ஆண்டு வந்து 1812. அதிக மொழிகள்ல அச்சடிக்கப்பட்ட தமிழ் நூல் எது அப்படின்னா அதுவும் திருக்குறள் தான். கன்னியாகுமரியில கடல் நடுவ திருவள்ளுவருக்கு வந்து ஒரு சிலையை அமைச்சிருக்காங்க. அதனுடைய உயரம் வந்து 133 அடி. அதாவது 133 அதிகாரங்கள் இருக்கு திருக்குறள்ல. அதனுடைய நினைவா 133 அடியில திருவள்ளுவர் சிலையை அமைச்சிருக்காங்க. இந்த பாடப்பகுதிக்கு கொடுக்கப்பட்டிருக்க மதிப்பீட்டு வினாக்களை பார்க்கலாம். முதல்ல சரியான விடையை தெரிவு செய்து எழுதுவோமா. பொறை என்ற சொல்லின் பொருள் பொறுமை. நிறையுடைமை இந்த சொல்லை பிரிச்சு எழுதும் போது நிறை கூட்டல் உடைமை. மெய் கூட்டல் பொருள் இந்த சொற்களை வந்து சேர்த்து எழுத கிடைப்பது மெய்ப்பொருள். வெகுளாமை இந்த சொல்லுடைய பொருள் வந்து சினம் கொள்ளாமை, அதாவது கோபம் கொள்ளாமல் இருப்பது. போற்றி ஒழுகப்படும் பண்பு வந்து பொறையுடைமை. அடுத்த வினாக்களுக்கு விடையளிக்க, பொறையுடைமை எப்போது போற்றப்படும்? முதல் கேள்விக்கான பதில், நிறை உடையவராக இருக்கும் தன்மை தம்மை விட்டு நீங்காமல் இருக்க வேண்டுமானால் பொறுமையை போற்றி ஒழுக வேண்டும். அப்போது பொறையுடைமை போற்றப்படும். அடுத்து இரண்டாவது கேள்வி, மெய்ப்பொருள் காண்பது அறிவு என வள்ளுவர் கூற காரணம் என்ன? இதற்கான பதில், எப்பொருளை யார் ஒருவர் யாரிடமிருந்து கேட்டாலும் கூறியவர் எத்தகையர் என்று பாராமல் அதன் மெய்யான பொருளை காண்பதே அறிவாகும் என வள்ளுவர் கூறுகிறார். மூன்றாவது கேள்வி, நாவை காக்காவிடில் ஏற்படும் துன்பம் யாது? துன்பம் என்ன? நாவை காக்காவிடில் ஏற்படும் துன்பம் என்ன? இல்ல துன்பம் யாது? நாவை காக்க தவறினால் சொற்குற்றத்தில் அகப்பட்டு துன்புறுவர். நான்காவது கேள்வி, சினம் எப்பொழுது ஒருவரை அழிக்கும்? ஒருவர் தன்னைத்தானே காக்க விரும்பினால் சினம் வராமல் காத்து கொள்ள வேண்டும். அவ்வாறு காத்து கொள்ளாவிட்டால் சினம் தன்னையே இல்லனா ஒருவரை அழித்து விடும். ஐந்தாவது கேள்வி, நீங்கள் படித்த திருக்குறள் கதைகளுள் உங்களுக்கு பிடித்த கதை எது, ஏன்? எனக்கு பிடித்த கதை பொறுமையும் பொறுப்பும். இக்கதை பொறுமையின் சிறப்பை உணர்த்துகிறது. எடிசன் தன் பணியாளரிடம் பொறுமையாக செயல்பட்டு பணியாளருக்கு பொறுப்பாக இருப்பதன் அவசியத்தை உணர்த்தியுள்ளார். அதனால் இக்கதை எனக்கு பிடிக்கும். அடுத்தது மொழியோடு விளையாடு. இல்ல பொருத்தமான வினா சொற்களை எடுத்து இந்த வினா தொடர முழுமையாக்குறோம். உன்னுடைய ஊரின் பெயர் என்ன? உனக்கு பிடித்த வண்ணம் எது? நீ பள்ளிக்கு எப்படி வருகிறாய்? உன்னுடைய நண்பன் யார்? கோடை விடுமுறைக்கு எங்கு சென்றாய்? மெய்ப்பொருள் என்பதன் பொருள் யாது? குறில் எழுத்துக்கள் யாவை? சாருமதி யாருடைய வீட்டிற்கு சென்றாள்? அடுத்து பொருத்தமான சொல்ல வந்து தேர்ந்தெடுத்து எழுதுறோம். ஆய்வகம் மேல் தளத்தில், இந்த லா வந்து பார்த்து எழுதுறோம். லா மேல் தளத்தில் இருந்தது. வழியில் குறுக்கு பாதை ஒன்று வந்தது. உனக்கு காரணம் புரியவில்லையா? எடிசன் மின்விளக்கு உருவாக்கினார். குற்றம் குறை யாரிடம்தான் இல்லை? அடுத்தது படித்து காட்டுறோம். சொல்ல கேட்டு இந்த வார்த்தைகளை எல்லாம் நாம எழுதுறோம். கீழே வந்து பொருத்தமான நிறுத்த குறியீட்டு எழுதுறதுக்கு சொல்லியிருக்காங்க. சரி செய்து கொடுத்து விட முடியுமா? அப்போ இங்க கொடுத்து விட முடியுமா வினா சொல். அப்ப கேள்விக்குறி போடுறோம். இந்த சாலையில் போனால் ஊர் வருமா? வினா கேள்வி கேட்கிறாங்க. அப்ப இங்க வந்து வினாக்குறி. சில மாதங்கள் சென்றன. இது வந்து ஒரு தொடர், அதனால முற்றுப்புள்ளி. கண்ணாடியில் தன் முகத்தை பார்த்தான். இதுவும் ஒரு தொடர் முழுமையடையுது, அதனால முற்றுப்புள்ளி. இன்னும் புரியலையா என்றால் தங்கை. இன்னும் புரியலையா வினா கேள்வி கேட்கிறாங்க, அதனால இங்க வந்து கேள்விக்குறி. என்றால் தங்கை, இங்க வந்து முற்றுப்புள்ளி. நன்றி.